வணக்கம். இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை 2025 தீபாவளி பரிசு தொகுப்பு கொடுப்பது சார்ந்து அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல். 2025 தீபாவளி பண்டிகையை ஒட்டி எத்தனை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையினை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டு 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5 பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கௌரவ அட்டைதாரர்கள், அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் மற்றும் அளவு: சர்க்கரை 2 கிலோ, எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை அரை கிலோ, மைதா அரை கிலோ. தீபாவளி பண்டிகையினை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் இந்த தொகுப்பு அனைத்து தகுதியான குடும்பங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுச்சேரி மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது பண்டிகை காலத்தில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் 3.45 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கும். இதன் மூலம் அரசுக்கு 19 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். புதுச்சேரியில் ஏற்கனவே அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளுக்கு 10 கிலோவும், சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோவும் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் இந்த நிலையில் மக்களை கவரக்கூடிய வகையில் சர்க்கரையுடன் மளிகை பொருட்களையும் சேர்த்து வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.